السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. நாங்க போன கடந்த வகுப்புல துருசுல் லுகா அல் அரபியா அப்படின்ற கிதாபுல துக்தூர் அப்துல் ரஹீம் அவங்க எழுதின அந்த கிதாபுல முதலாவது பாடத்தை படிச்சிட்டு இருக்கிறோம். அந்த முதலாவது பாடத்துல முதலாவது முதலாவது பாகத்துல முதலாவது பாடத்துல பெரும் பகுதியை நாங்க படிச்சிட்டோம். இதுல வந்து துக்தூர் அப்துல் ரஹீம் அருமையான முறையில இந்த கிதாப தொகுத்திருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த முதலாவது கிதாப பேச்சொற்கள், அதாவது நவுன்ஸ எப்படி பயன்படுத்துறன்ற சம்பந்தமாக உங்களுக்கு இதுல படிச்சு தராங்க. இதுல நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், பொதுவாக அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 பகுதிகள் இருக்குது. முதலாவது பகுதி வந்து பெயர் சொற்கள் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அரபுல வந்து அல் அஸ்மா என்று சொல்லப்படும். இஸ்முன் அப்படின்றா பெயர், அஸ்மா என்றா பெயர் சொற்கள், பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அல் போட்டா அல் அஸ்மா உ அப்படின்னு சொல்லுவோம். அல் அஸ்மான்றது பெயர்கள் அல்லது பெயர் சொற்கள் அப்படின்னு வரும். அதனாலதான் அஸ்மா உல் ஹுஸ்னான்றோம். அல்லாவுடைய அழகிய பெயர்கள், அஸ்மா உல் ஹுஸ்னா, அழகிய அல்லாட பெயர்களுக்கு சொல்லப்படும். அப்ப நாங்க அந்த இஸ்முல முதலாவது வகையாக படிச்சுட்டு இருக்கிறோம். அவன் பாடத்துல முதலாவது உங்களுக்கு ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு எப்படி சுட்டி காட்டுவாங்க, அது ஒரு பொருளாக இருந்தா எப்படி சுட்டி காட்டுவாங்க, அது ஒரு மனிதராக இருந்தா எப்படி சுட்டி காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்லையும் சொல்லுவாங்க உயர்திணை அகரிணைன்னு சொல்லுவாங்க. உயர்திணை அப்படின்றது வந்து மனிதனுக்கு சொல்றது, அப்படித்தானே? ஜின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மனிதர்னு சொல்லும்போது நம்ம தமிழ்லயே இவர் அவர்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஒரு மனிதர் அல்லாததுக்கு இது அதுன்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்லயும் அது யூஸ் பண்றோம். ஆனா அரபுல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்போ பொதுவாக வந்து ஒரு பொருளை நாங்க சுட்டிக்காட்டும்போது ஆ ஹாதாண்டு யூஸ் பண்ணுவோம். அது கிட்ட உள்ள ஒரு பொருளை சுட்டிக்காட்டுறதுக்கு. அதே தூரம் உள்ளதா இருந்தா தாலிக்கம்போம். ஹாதா தாலிக்க. ஹாதான்றது இது, தாலிக்கன்றது அது. இது நாம தாலிக்கையை பத்தி நாம அடுத்த அடுத்த 2வது லெசன்ல நம்ம அதை படிச்சிருவோம். அப்போ ஹாதான்றது இது, தாலிக்கன்றது அது அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்க, மெமரியில பதிய வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அது ஃபீமேலாக இருந்தா, பெண்பாலாக இருந்தா ஹாதான்ற இடத்துல ஹாதிஹின்னு சொல்லுவோம். பெண்பால் என்ன, என்னென்ன பெண்பால்ன்றது நாம இன்ஷால்லா அதை தனியான பாடத்துல விரிவா படிக்க வைக்கிறோம். அப்போ ஹாதா ஹாதிஹின்னு ரெண்டுமே கிட்ட உள்ளதை சுட்டி காட்டுறதான். ஹாதா என்பது ஆண்பாலுக்கும், ஹாதிஹி என்பது ஃபீமேல் பெண்பாலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறா இருந்தா தாலிக்கேண்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஆண்பாலா இருந்தா தாலிக்க, பெண்பாலா இருந்தா தில்கேண்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுகள் சம்பந்தமாகவும் நம்ம விரிவாக அடுத்தடுத்த பாடத்துல படிக்க வைக்கிறோம். இந்த அறிமுகம் ஆரம்பத்தில் உங்களுக்கு செஞ்சாச்சு. இப்ப நாங்க முதலாம் பாடத்தை நம்ம வாசிச்சோம். ஏன்னா இப்போ சில படங்கள் தந்திருக்கிறாங்க, சில பெயர்கள் தந்திருக்கிறாங்க, அதை வாசிக்கிறது. எப்பவுமே வந்து ஒரு நவுன் பேசிக்காக வந்து அது அல் இல்லாம தான் வரும். நாம இப்ப அல் இல்லாம வர்றது தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அல்ல பற்றிய பாடம் 3வது லெசன்ல நாங்க அதை தனியே படிப்போம். அதனால இப்போதைக்கு நாங்க ஏற்கனவே அதை சொல்லியாச்சு. விரிவான விளக்கங்கள் இதுல தேவையில்லை. அப்ப அல் இல்லாம வந்தா கடைசியில தன்வீன்ல முடியும். பை துன். அது இல்லாம மம்னு மின சர்ஃப் சில பேச்சொற்கள் இருக்குது. அதை என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு வந்து தன்வீன் வராது. அல் வராட்டியாலும் தன்வீன் வராது. ஆனா பெரும்பாலான பேச்சொற்கள் வந்து தன்வீன்ல முடியும். தன்வீனடா என்ன? தன் தீன் துன். அதாவது துன்னுல முடியும் அல்லது துன்ல முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன். பைத்துன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தந்துட்டேன். இது ஒரு வீடு அப்படின்னு. திஸ் இஸ் அ ஹவுஸ். அதே மாதிரி இதெல்லாம் நான் படிச்சிட்டோம். ஒரு 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 இது நான் இது ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு. ஹாதா மஸ்ஜிதுன் படிச்சாச்சு. ஹாதா பாபுன் படிச்சாச்சு. ஹாதா கிதாபுன் படிச்சாச்சு. ஹாதா கலமுன் படிச்சாச்சு. இந்த சொற்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப இல்லை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஹாதா கலமுன், ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மக்தபுன், ஹாதா சரீருன், ஹாதா குர்சியுன், இதெல்லாம் படிச்சிட்டோம். சரிதானே? இவங்க ஸ்டார்டிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் திருப்பி என்ன செய்றேன், அந்த லெசனை திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக எடுத்தேன். இதுல நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அத்தர்சுல் அவ்வல் ஞாபகம் வச்சுக்கணும். அத்தர்ஸ்ன்றது த லெசன். இது சும்மா வர இருந்தா தர்சுன் தான். அதுவும் ஹாதா தர்சுன்னு சொல்லலாம். இது ஒரு பாடம். அல் அவ்வல்ன்றது டெஸ்ட். அல் அவ்வல்
ஃபெஸ்ட். அப்ப அத்தர்சுல் அவ்வல்னா முதலாம் பாடம், த ஃபெஸ்ட் லெசன். ஓகே தானே? த ஃபெஸ்ட் த லெசன் சொல்றல இங்கிலீஷ்ல ஒரே தான், த ஃபெஸ்ட் லெசன். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே செகண்டா மாறினா அத்தர்சு சானின்னு வரும். இதே தேர்ட் லெசனா இருந்தா அத்தர்சு சாலிஸ்ன்னு வரும். அப்படியே போகும். அதையும் சும்மா ஒரு ஓரத்தால அப்படி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஒரு பொருளை என்னன்னு கேட்கறது. ஒரு பொருள் ரெண்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வந்து உயர்திணை. உதாரணமா ஒரு மாட்டை கூப்பிடும் போதும் மனுஷனை கூப்பிடும் போது நம்ம வித்தியாசம் காட்டுதானே. இவர் ஒரு மனிதருமோ, இவர் ஒரு இவர் ஒரு மாடுன்னு சொல்லலையே, இது ஒரு மாடுன்னு சொல்லுவோம். அது தமிழ் பேட்டர்ன். அதே மாதிரிதான் சுட்டி காட்டும் போது ஒரு மனிதனை சுட்டி காட்டுறா இருந்தா மாஹாதான்னு கேட்கக்கூடாது, இது என்னன்னு கேட்கப்படாது, மன்ஹாதான்னு கேட்கணும். இவர் யார்? சரிதானே? மன்ஹாதா, இவர் யார்? ஹாதான்றது இது இவர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஹாதா கலமுன் அல்லது ஹாதா பைத்துன் மாதிரி ஹாதா ரஜுலுன். ஹாதா ரஜுலுண்டா இவர் ஒரு மனிதர். ஹாதா கலம் உண்டா இது ஒரு பேனா. அப்ப நாங்க சொல்ற விஷயம் ஹாதாவா இருந்தாலும் நஃபரா போனா இவருண்டு மாறும், அது பொருளா இருந்தா இதுண்டு வரும். அதையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொல்லி தந்துறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க நாங்க மனிதர் அல்லாத ஒரு பொருளை, அதாவது நம்ம கேள்வி கேட்கறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? மாஹாதான்னு கேட்போம். மாஹாதாண்டா ஒரு பொருள், மனிதர் அல்ல. மனிதரை பார்த்து மாஹாதான்னு கேட்கப்படாது, இது என்னன்னு கேட்கிற மாதிரி இல்ல. அதுல மன்ஹாதா யூஸ் பண்ணுவோம். நான் கூட சொல்லிட்டேன். இந்த இடத்துல மாஹாதா ஒரு பொருளை நாங்க இது என்னன்னு கேட்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பதில்? ஹாதா பைத்தும். இந்த பாடமும் உங்களுக்கு லேசா விளங்கும். மாஹாதா ஆதா பைத்தும். அப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லி தந்தேன். ஒரு பொருளை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ற மெத்தட்ல கேட்கிறது. எப்படி? இது பார்த்தா இது போன் மாதிரி மீக்குது, புத்தகம் மாதிரி மீக்குது. அப்ப நான் ஒரு ஆள் கேட்கிறாரு, புத்தகத்தை காட்டி கேட்கிறாரு. அஹாதா கிதாபுன் அஹாதா அப்படின்டா இந்த இடத்துல இந்த அல் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யுது? இந்த ஆ, இது ஹம்சத்துல் இஸ்திஃபாம்னு சொல்லுவாங்க கிராமர்ல. இந்த அதாவது ஹாதாக்கு முன்னுக்கு வரக்கூடிய இந்த ஹம்சா, இதை போட்டு கேள்வி கேட்டா என்னது? அதாவது ஹாதா பைத்துன் என்பது முன்னால ஹம்சத்துல் இஸ்திஃபாம் போட்டா ஹாதா பைத்துன் அப்படின்னு, இஸ் திஸ் அ ஹவுஸ்? வழங்குதா? அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாம் நீக்கினா ஹாதா பைத்தாவிது. நீக்கினா ஹாதா பைத். நீக்காம இருந்தா கேள்வியா மாறும். இந்த அரபுல கேள்வி, உதாரணமா திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படின்றத இங்கிலீஷ் பேட்டர்ன் எப்படின்னு கேட்டா இஸ் தூக்கி முன்னால போடுவாங்க. இஸ் திஸ் அ ஹவுஸ் கேட்பாங்க. இஸ் திஸ் அ ஹவுஸ்ன்னு கேட்பாங்க. இதே மாதிரி தான் அரபுல கேள்வியா மாத்துறதுக்கு முன்னுக்கு ஒரு ஹம்சத்துல் இஸ்திஃபாம் போடணும். ஒரு அலிஃபுக்கு மேல ஒரு ஹம்சா வச்சு அஹாதா பைத்துன், அதை நீக்கினா ஹாதா பைத்துன், திஸ் இஸ் அ ஹவுஸ். அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாம், அதாவது அந்த ஹம்சா அந்த அலிஃபை போட்டீங்கன்னா அஹாதா பைத்துன். விளங்குதா சொல்றது? உதாரணமா அரபுல வந்து நீ அப்படின்னு சொல்றதுக்கு அந்தன்னு சொல்லுவாங்க. அந்தண்டா யூ, நீ. அதை படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ், போற பாடத்துல அது வரும். அந்தண்டா நீ. அந்த நீயா அப்படின்னு அர்த்தம். அந்த முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிமா? அப்ப அந்த முஸ்லிம்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிமா? அந்த என்னது சொல்றது, மசீஹி, நீ ஒரு கிறிஸ்டியனா? லா அன முஸ்லிம், இல்ல நான் ஒரு முஸ்லிம் ஆகிக்கிறேன். அந்த முஸ்லிம், நாம் அன முஸ்லிம். அனன்றது நான். அப்போ இந்த இது வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம் வந்த இதே மாதிரி ஹல்லுன்னு ஒண்ணு இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அது ஃபிஅல், வினைச்சொற்களுக்கு முன்னுக்கு தான் பெரும்பாலும் வரும். வழங்குதா? ஹல் அப்படின்றது ஹல். அப்ப என்ன ஆன்சர்? நாம் ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன், நாம் ஹாதா பைத்துன். அதுக்கு பிறகு மா ஹாதா ஹாதா கமீசும். இதெல்லாம் படிச்சிட்டோம். அப்படி அந்த அந்த பாடத்தை நான் மீட்டிட்டு போறோம் உங்களுக்கு. ஹாதா சரீருன், சரீர்ன்றது பெட், சரீர்ன்றது கட்டில். நாம சொல்லுவோமே சராஇர்ன்றது வந்து சுருர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டில்கள். குர்ஆன்ல வருது சுருர். கட்டில்கள் அவங்க சாஞ்சிருப்பாங்க. அஹாதா சரீருன். அப்போ குர்சியை பார்த்து கேட்குறாங்க, இது கட்டிலான்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன் லா ஹாதா குர்சியுன் இல்ல, இது வந்து சேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நான் உங்களுக்கு படிச்சு தந்துட்டேன். சரிதானே? அடுத்தது அஹாதா மிஃப்தாஹுன். அஹாதா மிஃப்தாஹுன், இது மிஃப்தாஹான்னு கேட்குறாங்க பேனாவை பார்த்து. என்ன ஆன்சர்? லா ஹாதா கலமுன். ஹாதா கலமுன் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து நஜும். நஜும்ன்றது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்டாருக்கு சொல்லுவாங்க. மா ஹாதா? ஹாதா நஜுமுன். அஹாதா கமருன், இது அதாவது சந்திரனான்னு கேட்குறாங்க. லா ஹாதா நஜுமுன். வரல, நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு கேட்டேன். இப்ப நட்சத்திரத்தை காட்டி இது அஹாதா கமருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? லா ஹாதா நஜ்முன் அப்படின்னு சொல்லுவீங்க. வழங்குதானே? ரைட். இப்போ இதுவரைக்கும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிட்டோம். இப்போ தம்ரீன்கள் சந்திக்கிறாங்க.
கீயை காட்டி கேட்குறாங்க மா ஹாதா. உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஹாதா மிஃப்தாஹுன் எல்லாம் தெரிஞ்சது. அதனால நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போறேன். மா ஹாதா ஹாதா கிதாபுன் இதுவும் தெரியும். மா ஹாதா கலமுன் ஹாதா கலமுன் ஹாதா பாபுன் ஹாதா பைத்துன் ஹாதா குர்சியுன் இது உங்களுக்கு சொல்லியாச்சு. ஹாதா பைத்துன் அப்படின்னு கேட்குறாங்க. இது பைத்தா என்ன? பள்ளிவாசல் மாதிரி மேய்க்குது, பைத்து மாதிரி மேய்க்குது. பைத்தானா பள்ளிவாசலா? ஆ பைத்துன்னு பள்ளிவாசல் நினைச்சீங்கன்னா பள்ளிவாசல். பள்ளிவாசலா? லா ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா மிஃப்தாஹுன். லா ஹாதா கலமுன். ஆன்சர் இது புரியுதானே? கிளியரா? புரியுது. யாருக்காவது புரியலைன்னா நீங்க க்ளோஸ் பண்ணி கேட்கலாம். நான் சும்மா சொல்லிட்டு போறோம். உங்களுக்கு புரியறத நாம சும்மா நிறைய டைம் எடுக்கப்படாததுக்காக அப்படி நான் சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த பாடத்தை அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம சரிதானே? முராஜா பண்றோம். அஹாதா கமீசுன். நாம் ஹாதா கமீசுன். அஹாதா நஜ்முன். நாம் ஹாதா நஜ்முன். ரைட். அப்ப அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு தம்ரீன் தந்தாங்க. தம்ரீன் அப்படின்றது பயிற்சி எக்ஸசைஸுக்கு சொல்றது. லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு அது தமிழ்ல சொல்லி இந்த இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாங்க. தம்ரீன் ரைட் சைட்ல இருக்குது. எக்ஸசைஸ் வந்து ரைட். இதுல ப்ளூரல் வந்து தமாரீன். அதை பிறகு நாங்க படிப்போம். சரிதானே? மேல கோர்னர்ல பாருங்க தர்சுல் அவ்வல் முதலாம் பாடத்துல அது வந்து எழுதிக்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த பேஜில் அப்படி தொடர்ந்து வருது. ஹெடர்ன்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா இக்ரா வக்துப். இக்ரா வக்துப். இக்ரான்றது ஒரு ஒரு பொதுவாக ஒரு 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 வேர்பு, ஒரு வினைச்சொல்ன்றது வந்து அது இறந்த கால வினையிட அடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சிலவங்க அது மஸ்தர்ன்னு சொல்றாங்க. ஆனாலும் இறந்த கால வினை எப்படின்னு சொன்னா இப்போ இக்ரா வக்துப்னு நம்ம சொல்றோம். இக்ரா இது நாம புறவு விரிவா படிக்க வைக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லேசா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்ப நீங்க புறவு படிக்கும்போது அது புதுசா தெரியாது உங்களுக்கு. நாங்க இதெல்லாம் சொல்லி தராம நான் இப்படியே கடந்துட்டு போகலாம். ஆனா உங்களுக்கு அதை புதுசா படிக்கிற நேரத்துல டேய் என்னமோ சொல்றாரு அது விளங்குறதுக்கு டைம் எடுக்கும். நான் இப்பயே இதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 10% விளங்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. 90 புரியலைன்றாலும் அடே நமக்கு விளங்கலையேன்னு நினைக்காதீங்க. இந்த வேர்டை காதுல வாங்கிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இதை படிச்சு தரக்குள்ள விளங்கிடும். அதுக்கு தான் நான் இதை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போறதுக்கு காரணம். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இதை புரிய இயலாண்டு. கொஞ்சம் படிச்சிருந்தா புரியும். நான் சொல்ல ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு சில கொஞ்சம் கஷ்டமாயிடும். இக்ரான்றது வந்து கரஅன்ற ஒரு சொல்லுலேருந்து வந்தது. கரஅன்னா ரீட் பண்ணினான்னு அர்த்தம். யக்ரா உண்டா ஹீஸ் ரீடிங் அவன் வாசிக்கிறான். அது இறந்த காலம், இது நிகழ்காலம். அதுக்கு பிறகு உக்துப்னு சொல்றதுதான் அது. மன்னிக்கணும். இக்ரான்னு சொல்றது. இக்ரான்றது ரீட் பண்ணுன்னு அர்த்தம். ஒரு ஆளை பார்த்து இக்ரா யா முஹம்மத். ஓ முஹம்மது ப்ளீஸ் யூ ரீட் நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? இக்ரா யா முஹம்மத். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு அல்லாஹ் சொல்றான் முகமது பார்த்து இக்ரா ஓதுவீராக. உங்களோட ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீராக. இக்ரா. அப்ப இது எதுலேருந்து வந்தது? வழங்குதா? கர அல் குர்ஆன் குர்ஆனை ஓதினான். யக்ரா உல் குர்ஆன் குர்ஆனை ஓதுகிறான். அப்படித்தானே? அதுலேருந்து வந்ததுதான் இக்ரா. இக்ரா ரீட் பண்ணு. வ அண்ட் உக்துபு தான் அது. சரியா பார்த்தா இந்த வாவும் அலிஃபும் 2 நோய் உள்ள எழுத்துக்கள் சந்திக்கிற நேரத்துல என்ன செய்யும்? 2வது அலிஃப் வந்து விழுந்துரும். வா உக்துப்னு சொல்றதுதான் வக்துப்னு சொல்றாங்க. அலிஃபுக்கு சவுண்ட் இல்லாம போயிடும். இக்ரா வக்துப். இந்த உக்துபு முன்னுக்கு வந்தா உக்ரும் உக்துப் வக்ரன்னு வந்துடும். அதை பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் காதுல மட்டும் வாங்கிட்டா போதும். உங்களுக்கு புரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுல வந்து பாருங்க நீங்க படிச்ச சொற்கள் எல்லாம் ஹரக்கத் இல்லாம நீங்க சொல்ல உங்களோட பாசையில சொல்லணும்னா சபர் சேரு பேசு இல்லாம இதுகளை உங்களுக்கு படிச்சு தந்திக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க இதுல எப்படி நீங்க இதை வாசிப்பீங்க? உங்களுக்கு தான் இன்னும் கிராமர் எல்லாம் தெரியாதே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்ச சொல். அதனால பழக்கத்துக்கு இப்பவே என்ன செய்யுங்க? நீங்க படிச்ச சொற்களை ஹரக்கத் இல்லாம ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் டாக்டர் அப்துல் ரஹீம் இந்த ஒரு உண்மையா சொல்ல போனா இது ஒரு நல்ல ஒரு முறை. இந்த மக்தப்னு சொல் உங்களுக்கு தெரிஞ்ச சொல். ஆனா ஹரக்கத் இல்லாம தந்திக்காரு. அப்போ உங்களுக்கு ஹரக்கத் இல்லாட்டியாலும் அரபி பிள்ளைகள் எப்படி புதுசா ஹரக்கத் இல்லாம 2 வயசு 3 வயசு 5 வயசு புள்ள வாசிக்குது, கிராமரா படிக்குது. இல்லையே அப்ப எப்படி வாசிக்குதுன்னா அந்த புள்ளைக்கு பாசையில இது மக்தப்ன்றது டேபிள்னு தெரியும். அதனால அதுக்கு ஹரக்கத் இல்லாம வச்சாலும் சரி, நுக்தா இல்லாம வச்சா கூட வாசிச்சிடும். ஏன்னா அந்த சொல்லோட அவங்களுக்கு பரிச்சயம் மிக்குது. அதனால இதுகள் வந்து ஹரக்கத் இல்லாம தந்திக்கிறாங்க. ஹாதா மக்தபுன். யார் சரி ஒரு ஜக்கரியா பாய் அதை ஃபுல்லா வாசிங்க அந்த அந்த எக்ஸசைஸை. சும்மா ஜஸ்ட் வாசிச்சுட்டு போங்க. ஹாதா மக்தபுன். மக்தபுன். மக்தபுன் ஹாதா மஸ்ஜிதன். மஸ்ஜிதுன் சம்பந்தம் மஸ்ஜிதுன் இல்லாம தன் வரப்படாது. எது எந்த அந்த சொல்லுல எந்த மாற்றமும் நடந்தில்லை. ஹாதா ஹாதா மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன். ஹாதா கலமுன். ம் ஹாதா சரீருன். ம் மா ஹாதா. ம் ஹாதா குர்சியுன். ரைட். நிப்பாட்டுங்க.
குர்சியுன்னு சொன்னீங்க தானே, ஏன் இதை நீங்க ம். கிர்சியுன்னு வாசிக்கல? அது தெரிஞ்சதுனால அதுதான் வெரி வரும். குட். கா, ரி, இதுதான் மொழியுடைய சி. ட்ரிக்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இதுதான் மொழியில ட்ரிக்ஸ். ம். எப்புட்றா ம். வாசிக்கிறாங்கன்னா, அந்த சொல் ஆல்ரெடி தெரியும். அதனால கிருசின்னு நெத்திரகள்ல எழுப்பி கேட்டாலும் இத குர்சின்னு தான் சொல்லுவீங்க. அந்த ஷத்து வைக்கலன்னா நீங்க குர்சின்னு தான் சொல்லப் போறீங்க. அப்ப இது நீங்க ஒண்ணு விளங்கிக் கொள்ளணும். மொழின்ற ரகசியம் நமக்குள்ள இருக்குது. ஆனா அது வெளிய தெரியல நமக்கு. வெளிய கொண்டு வாங்க. இப்ப ஹாதா சரீருன்னு நீங்க சொல்றீங்க. மக்தப்ன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னா, மக்தப், மிக்தப்ன்னு வராது. ஏன் அந்த சொல் இப்படித்தான்னு நமக்கு தெரியும். ஆகவே வொக்காபுலரி டெவலப் பண்ணாத வரைக்கும், நம்ம மொழியில வீக்கா தான் இருப்போம். இத நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்படி வாங்க அடுத்ததுக்கு. ஆஹாதா பைத்துன். அஹாதா, ஆஹாதா இல்ல. அஹாதா பைத்துன், அ அஹாதா ஆஹாதா பைத்துன். ஆஹா இழுக்கப்படாது. அஹாதா ஆஹா பைத்துன். அ ம். ஆஹாதா பைத்துன். ஆ. லா ஹாதா மஸ்ஜிதுன். ம். மா ஹாதா ம். அ ஹாதா ஆ மக் மக் ம். தெரிஞ்ச சொல். மு முஃப்தஹுன். நாட் மிஃப்தஹுன். மிஃப்தாஹுன். மிஃப் மிஃப்தாஹுன்ற சொல்லு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுண்டா, அதுக்கு ஹரக்கத் வைக்காட்டியாலும் மிஃப்தாஹுன். இப்படித்தான். இப்ப நாங்களா இருந்தாலும் மிஃப்தஹ். திடீர்னு ஒரு சொல் இலக்கணம் தெரிஞ்சு வாசிக்கிறேன்ல, அந்த சொல் தெரியும் எங்களுக்கு. அதனால சரியா வாசிக்கிறோம். இந்த மிஃப்தாஹ் என்றது வந்து மிஃஆல் வஸ்ன்னு சொல்லுவாங்க அரபுல. நீங்க அத பிறகு படிப்பீங்க. மீம்ல வரும். மிஃப்தாஹு, மிக்லாக்கு, மிர்சாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. எல்லாமே வந்து கருவிய சொல்றது. மிஃப்தாஹ்ன்றது ஃபதஹனா தொறந்தான். மிஃப்தாஹுன் திறக்கும் கருவி இந்த அர்த்தம். விளங்குதா? ஃபதஹிலிருந்து வந்தது தான் மிஃப்தாஹ். அது பிறகு நாம் விரிவா படிப்போம் அத. அதனால அத இப்போதைக்கு புரியாத ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப டைம் எடுக்க வேணாம். இப்ப அடுத்தது நாங்க ஃபத்தஹனா மாஹாதான் எப்படி? ஃபத்தஹனா வெற்றின்னு ஒண்ணு வரும். ஃபதஹன்றது வந்து வெற்றி பெறுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தொறக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஃபதஹ. ஆ. ஃபதஹல் பாபண்டா ஓ ச இஃப்தஹில் பாப். டோர தொறன்னு அர்த்தம். சரிதானே? ஃபத்ஹ் மக்கான்றது வந்து அ மக்காவ ஆ. தொறக்கிறது. ஃபத்ஹுங்கிறதுக்கு ஓப்பன் மீனிங் வரும்ல மௌலவி? எதுக்கு? ஃபத்ஹுங்கிறதுக்கு இஃப்தஹ் அப்படிங்கிறதுக்கு ஆமாமா. ஓப்பன்ங்கிற ஓப்பன் மீனிங் தான். தானே? ஃபத்தஹண்டா ஆ. ஓப்பன். மிஃப்தாஹ்ன்னா தொறக்கும் கருவி. ஓப்பன் தான். ஓப்பன் பண்ற கருவி. அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே. விளங்குதா சொல்றது? ஆ இதே ம். மிஃப்தாஹ் இல்லாம மிக்லாக்ன்னு வந்தா மூடுற கருவின்னு வந்துரும். அது மிக்லாக்னோட சொல் இல்ல நான் சொன்னேன். மிஃப்தாஹ். நம்ம வினைச்சொல் படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு சும்மா அந்த தனி மாரி ஆயிரும். இப்போதைக்கு இந்த இஸ்மு தானே. இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ரைட். நம்ம ஏற்கனவே மாஹாதான்னு கேட்கிறோம். ஒரு பொருள பார்த்து. உதாரணமா ஒரு ஃபோன் இருக்குது. கேட்கிறோம். மாஹாதா? ஹதா ஹாத்திஃபுன். ஹதா ஹாத்திஃபுன். ஹாத்திஃப்னா என்னது? ஃபோன். ஹாத்திஃப்ன்றது ரக்முல் ஹாத்திஃப்ன்றது ஓ. மொபைல் நம்பர்ன்னு அர்த்தம். ஓ. அப்படிதானே? மௌலவி ஹாத்திஃபு ம். ஜவ்வால்னாலும் மொபைல் தான் யூஸ் ஜவ்வால்னாலும் பண்ணுவோம். அதுவும் மொபைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி மொபைலுக்கு இன்னொரு சொல் இருக்குது. அல் ஹாத்திஃப் அல் முத்தஹர்ரிக். ஹாத்திஃப் அல் முத்தஹர்ரிக்ன்றது வந்து தொலைபேசி. அதாவது மொபைல் ஃபோன்னு சொல்லுவாங்க. நீங்க சில நேரம் ஃபோன் பண்ணும்போது, அ ஃபோன் ஆஃப் ஆகியிருந்தா எப்படி வரும்? இன்னல் ஹாத்திஃப் அல் முத்தஹர்ரிக் அல்லதி தலப்தஹு முக்லக். அவ் காரிஜ் லில் ஹிதுமான்னு சொல்லுவாங்க. இன்னல் ஹாத்திஃப் அல்லதி தலப்தஹு முக்லக். إن الهاتف المتحرك الذي طلبته مغلق. الهاتف المتحركன்றது மொபைல் ஃபோன். நீங்கள் அழைத்த மொபைல் ஃபோன் ம். வந்து ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த சொற்கள் எல்லாம் இதுக்கு பிறகு நீங்க என்ன ம். செய்யணும்? எங்கேயாவது ஒரு போர்ட பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆ அது விளங்கலன்னு சொன்னா ChatGPTயோ இல்லாட்டி உங்களோட ஏஐ டூல்ஸ வச்சு இது என்னன்னு பார்க்கணும். இப்படியே வொக்காபுலரி டெவலப் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகேவா? சரி. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு வருவோம். அப்ப மண் அப்படின்றது வந்து ஆக்கில். மனிதர்கள் அந்த மாரி அ அந்த மாரி ஒண்ணுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது விதிவிலக்காக மனிதர் அல்லாத சடப்பொருள்களுக்கும் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு மனிதர பார்த்து கேட்டா மன் ஹாதான்னு கேட்கணும். மா ஹாதான்னு கேட்கக்கூடாது. மா ஹாதான்னா இது என்னன்னு அர்த்தம். மன்னுண்டா இவர் யார்? வழங்குதா? மன் ஹாதா? ஆ. அப்ப டாக்டருக்கு என்ன சொல்லுவாங்க? டாக்டருக்கு என்ன தபீபுன். சொல்லுவாங்க? தபீபுன். தா இல்ல ம். தா. ஹாதா தபீபுன். தபீப். தபீபுன். திப்புன்றது மருத்துவம். திப்புன்றது மருத்துவம். தபீபுன்றது டாக்டர். வழங்க. இதே ஃபீமேலா இருந்தா தபீபத்துன். தபீபத்தூன் வரும். தபீபா. நாம சொல்லும்போது தபீப், தபீபான்னு சொல்லுவோம். அப்படிதானே? மன் ஹாதா? ம். ஹாதா தபீபுன். ஹாதா தபீப். தபீபுன். தபீப். இது வந்து இந்த ஈஸியா விளங்குற விஷயம் நான் நினைக்கிறேன் யஹ்யா. ஆ சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். நீங்க அப்ப இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? படிச்சிருக்கேன். இந்த சொற்கள்லாம் புரியுதுல?
புரியுது மௌலவி. முதக்கர் முஅன்னஸ் புரியுது. அப்படிதானே? முஃப்ரத் ஆமா தஸ்னியா மௌலவி. ஜம்உ இதெல்லாம் படிச்சிட்டீங்க. சரி, முஃப்ரத் முஅன்னஸ் இதெல்லாம் படிச்சாச்சு. மாஷா இப்போ அல்லாஹ். இது இந்த மஸ்தர் அந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. அப்படியா? ஹைரன். அப்போ ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் புரியும். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவைப்படும் இந்த விஷயங்கள் எல்லாம். சரிதானே? ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன், தபீபுன்னா டாக்டருக்கு சொல்கிறது. சரிதானே? ரைட். அதுக்கப்புறம் இன்னொன்னா எங்களோட சகோதரர் ஃபஹத் நீங்கள் வாசிங்க. சலாம். ம் சலாம். மன் ஹாதா. ம் மன் ஹாதா. அந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். மன் ஹாதா. ஹாக்கு ஒரு சவுண்ட் இருக்குது. ஹா சும்மா அந்த ஓப்பனாக வரணும், காற்று வர மாதிரி. மன் ஹாதா. அது அப்படி இல்லை, மன் ஹாதா. தொண்டையிலேருந்து ஒரு இது வரணும், என்ன சொல்லுது, ஹேண்ட் வரணும். இது ஹா, மன் ஹாதா. ம் மன் ஹாதா. அரபிக்காரனு கேட்பானு ஹாதா மீன் அப்படின்னு கேட்பானு, இவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. மன் ஹாதா. ஓகே, ரீட் பண்ணுங்க. ஹாதா தபீபும். ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன் பா. ம் அடுத்து. தபீபும். ம் மன் ஹாதா. ம் ஹாதா வலதுன். வலதுன், பையன். வலத். பையன். பாப்பாக்கு என்ன சொல்றது? பாபா வாலித். பாபா. பாபா இல்ல, பாபா சும்மா பொதுவாக அந்த அரபிக்காரன் சொல்லு. பாபான்னு சொல்றது நம்ம ஊர்ல எப்படி சொல்றது, அத்தான்னு சொல்லுவோம் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. பாபான்ட்டு அது வாலித். அசல் வந்து 2-3 மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து வாலிதுன்னு சொல்லுவாங்க, அபுன்னு சொல்லுவாங்க. அபுண்டாலும் வாப்பா தான். அபீன்னா மை ஃபாதர், வாலிதீன்னா மை மை ஃபாதர். வழங்கா சொல்றது. பிர்ருல் வாலிதைன் என்று நம்ம சொல்லுவோமே, பிர்ருன்றது நன்மை செய்யறது. அல் வாலிதைன் என்று சொல்றது வந்து வாப்பா அம்மாக்கு நன்மை செய்யறதுன்னு அர்த்தம். அது அது அந்த வாலிதுன்றது ஒருமை. வாலிதானி தான் அசல். அது 2 சொல் இணைஞ்சு வரத்தால வாலிதானி வாலிதைனியா மாறும். பிர்ருல சேர்ந்து வருது தானே அந்த கனெக்டிங் வேர்ட். நம்ம அதை பொறவு படிப்போம், முலாஃப் முலாஃப் இலைன்னு யூஸ் பண்ணுவாங்க. பிர்ருல் வாலிதைன். நம்ம வாலிதுன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பேரண்ட்ஸ், வாப்பா. வாலிதானி அப்படின்றது பெற்றோர்கள், வாப்பா அம்மாக்கு சொல்றது. அப்ப இந்த இடத்துல வலதுன்றது மகன், வலதுன்றது மகன், வாலிதுன்றது வாப்பா. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வலத் வாலித், வலத் வாலித். வாலித் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மறக்கிறதுன்றதெல்லாம் அது ஒரு நார்மல் தான். அது கொஞ்ச நாள் போக்குள்ள உங்களுக்கு மெமரியில சேவ் ஆகும். உங்களுக்கே தெரியாது எனக்கு எப்படா இவ்வளவு சொல்லு பாடம் ஆயிடுச்சு. அதாவது அப்படித்தான் நீங்க படிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விளங்கும். அதான் வலதுன். அடுத்து ஓகே. மன் ஹாதா. ஹாண்ட மாதிரி வருது. ஹாண்ட மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வளர்ந்தது எனக்கு. அது எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. மன் ஹாதா, ஹா ஹா ஹாண்ட் மன் வரப்ப. ஹாதா. ஹாதா. மன் ஹாதா. கரெக்டா? ஆமா, ஹா ஹாண்ட் வருங்க. ஹான் அந்த தொண்டையில இருந்து அந்த ஹாக் வர சவுண்ட் மாதிரி வரப்படாது. அது கொஞ்சம் கவனம் எடுங்க. சிலவங்க வந்து ஓதும் போது யஹ்தீனஸ் ஸிராத்தல்பாங்க. இல்ல, அது இஹ்தீனஸ் ஸிராத்தல். அதே மாதிரி ஹாதா, மன் ஹாதா. அதெல்லாம் சும்மா நார்மல் மிஸ்டேக் தான், பெரிய பிழையெல்லாம் இல்ல. அப்பதான் நீங்க உங்களை அந்த இடத்த நீங்க அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் அதை உங்களுக்கு கரெக்ட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இன்ஷாஅல்லாஹ். ஹாதா தாலிபுன். ஹாதா நொட்டா பாலிபுன், ஹாதா பாலிபுன், 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 பாலிபுன். தாலிபுல் இல்முன்னு சொல்லுவாங்களா அறிவு தேடுற மாணவனுக்கு. தாலிபுக்கு மீனிங் என்ன? தாலிபுன்னா அசல் தலபன்றது தேடுவது, தலபுல் இல்முன்றது அறிவு தேடுவது அர்த்தம். தாலிபுன்றது அறிவு தேடுபவன், அதாவது மாணவனுக்கு சொல்றது. ஓகே. மாணவன் அது ஒரு வினை அடியிலேருந்து பிறந்து சில சில பொருள் வந்து சில சொற்கள் வந்து தமிழ்லையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காரண பேருன்னு சொல்லுவாங்க. உதாரணமா மண்வெட்டி அப்படின்றது மண்ணை வெட்டுறதால அது மண்வெட்டி. அதை கொண்டு புல்லு கொத்தக்கூடாதுன்னு சொல்றல, காரண இடுகுறி பேருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிலருக்கு உண்ணுதல் அப்படின்றது உண்டான், சாப்பிடுதல், சாப்பிட்டான்ல இருந்து வந்த பேர் சொல். அதே மாதிரி தான் பல பேண்டா அறிவு தேடினான். பலபுல் இல்மி ஃபரீதத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அறிவை தேடுவது தலப். தாலிபுன்றது அறிவை தேடுபவன் அப்படின்ற அர்த்தம். அடுத்து ஹாதா வலத். ஹாதா வலதுன். வலதுன் லா ஹாதா ரஜுலுன். ரைட். வலதுன்றது வந்து போய்க்கு சொல்லுவாங்க, ரஜுலுன்றது மனிதன், கொஞ்சம் பெரிய ஆளுக்கு சொல்றது. சரிதானே? அது அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ரஜுலுன். அதை நீங்க பாருங்க, இந்த டாய்லெட்ல எல்லாம் வந்து ரிஜால்னு படிப்பாங்க, ரிஜால்னு படிப்பாங்க, பாத்திப்பீங்களா?
ஆமா ஆண்களுக்கானதுன்னு ரிஜால்னு படிப்பாங்க. ரிஜால்னா மேன், ஆண்கள் பயன்படுத்துறேன்னு அர்த்தம். அதான் ரஜுல். இது ரா வந்து ரியா மாறினா என்ன அர்த்தம் வரும்? ரிஜில். ருஜுல். என்ன அப்படின்னா ரிஜ்- ரிஜில் காலுக்கு சொல்றது, காலுக்கு. மனிதன் ரஜுலுன், ரிஜிலுன்னா காலுக்கு சொல்லுவாங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கல்பு கல்பு மாதிரி. கல்புன்றது வந்து கே போட்டா நாய்க்கு சொல்றது, காஃப் போட்டா உள்ளத்துக்கு இருதயத்துக்கு சொல்றது. அதே மாதிரி மனசுக்கு சொல்றது. மனசுக்கு சொல்லுவாங்க. அது இன்ஷால்லா அந்த சொல் வரும்போது படிப்போம். ஹாதா ரஜுலுன். ரைட். அடுத்த பேஜ் யஹ்யா. இக்ரா யா யஹ்யா. ما هذا ம் هذا مسجد. மாஷா அல்லாஹ். நீங்க ஹாஃபில் தானே, நாங்க தான் உங்கள்கிட்ட இருந்து படிக்கணும். ஓகே. من هذا ம் هذا تاجر. அதான் தாஜிரும். தாஜிர ஜம்மு என்ன, புளூரல் என்ன? آه، இது تجار. துஜார். تجار. துஜார். இப்ப تجار. உதாரணமா ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக சொல்றேன். ஹாதா தாஜிருன் ஹாஉலாஇ துஜார்னு சொல்லுவாங்க. ஹாஉலாஇ ஹாதாட புளூரல். ஹாதா தாஜிருண்டா இவர் ஒரு பிசினஸ் மேன், ஹாஉலாஇ துஜார்ண்டா இவர்கள் வியாபாரிகள். அப்படிதானே? ரைட். அடுத்தது هذا كلب. ஹாதா கல்புன். ம் هذا كلب. ஹாதா لا கல்புன். هذا قط. அதா هذا கித்துன். قط. அதா கித்துன். ம் هذا حمار. ஹாதா ஹிமாரும். ஹிமார் பெரும்பாலும் அரபி விட்டு உள்ள வேலை செஞ்சிருந்தீங்க தெரியும். ஏன்னா அவனுக்கு ஏசுறதெல்லாம் ஹிமார் தான். ஹிமார்னா என்ன? டொங்கி, கழுதை. அதா ஹிமாரும். ம் حمار. ம் هذا حمار. ஹாதா لا ஹிமாரும். هذا حصان. حصان. லா ஹாதா لا ஹிசான். ஹிசான்டா என்ன அர்த்தம்? قدرة. குதிரை. ஹிமார் ஹிசான். கல்பு கித்து. இப்ப உங்களுக்கு பாருங்க, இதுக்குள்ள வந்து நிறைய சொற்களை சொல்லி தந்துட்டாங்க. அடுத்தது மண்ணு, வழங்குதா? மண் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்க. இது அவ்வளவுதான். இதுல பெருசா ரொம்ப விளக்கப்படுறதுக்கு வசனங்கள் குறவு. இதையும் சொல்லிருங்களேன், அந்த பாடத்தை அப்படியே முடிச்சிருவோம். அவ்வளவு ம் இல்ல யூஸ்வலா ஹமாருன்னு தானே சொல்லுவாங்க. ஹிமார் தான். ஹிமாருங்கிறது அதான் அந்த அது அப்படி அது வந்து இந்த அரபிகள் வந்து அவனோட ஸ்லாங்ல அது அது என்ன சொல்றது, அந்த புரோக்கன் இங்கிலீஷ் மாதிரி இவனோட ஸ்லாங் அது. மண்ணை மீன் சொல்றான் அவன, மீன் இந்த, அது அந்த தான் அது. ம். அவங்க பேச்சு வழக்கது. அவன் ம். இப்ப நாம தமிழ் Okay. பேசுறோம் தானே. ம். இப்ப நாம தமிழ் பேசுறோம். இப்ப நான் பேசுறத இப்ப நாம தமிழ் பேசுறோம்னா சொல்லுவோம், தற்பொழுது நான் தமிழ் பேசுகின்றேன். தமிழ் ஒருத்தன் படிச்சு போட்டு நம்ம பேசுற தமிழை எல்லாம் பேசினா அவன் சொல்லுவான் இது தமிழே இல்லைன்றான். ம். அதேதான். ஹெமார். ஹெமார் அது ஹா அல்ல. இப்போ ம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்ரீலங்கா மக்களுக்கு இடையில ஒரு உச்சரிப்புல வரும். நீங்க வந்து ஏர்போர்ட்டுமீங்க, இவங்க வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அதே மாதிரி நீங்க வந்து கார்ன்னு சொல்லுவீங்க, இவங்க கான்னு சொல்லுவாங்க. நீங்க கேரிஃபோர்னு சொல்லுவீங்க, இவங்க கேஃபோர்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, இவங்க நினைக்கிறாங்க நாங்க இங்கிலீஷ்கார மாதிரி பேசுறேன்ட்டு. இங்கிட்ட என்னன்னு கேட்டா அந்த ஆர் வந்து அவன் சொல்றான் தான், ஆனாலும் அந்த சொல்லும் போது அவன் உள்ளுக்குள்ள ஒரு ஜாதி எடுத்துறான். உதாரணமா வாட் அபௌட் ஊ, வாட் அபௌட் ஊன்னு அவன்கிட்ட கேட்டான். வாட் அபௌட் யூ, டீ கூட வராது அவன் பேசும்போது. அப்படிதானே? எங்கட ஷலீம் பிரதர் இருக்கிறாரா, அவருக்கு தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை. வாட் அபௌட் ஊன்னு தெரியும் கேட்பான். என்னடா கேட்கிறான்னு பார்த்தா வாட் அபௌட் யூன்னு கேட்பான் சில நேரம். ஐம் இந்த மஸ்ஜிதுமா, ஐ ஏம் எல்லாம் ஒன்றும் வராது. ஐம் இந்த மஸ்ஜித். அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு ஆட்களோட அந்த பேச்சு வழக்குல சில வேர்டுகள் வெளியே வராது, அவ்வளவுதான். அவன் ஸ்பீடா பேசிட்டு போகும்போது அதெல்லாம் நமக்கு, அவன் ஸ்பீடா பேசுனா அவன் இங்கிலீஷ் வழங்குறதுக்கு நாம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு யோசிக்கணும் என்னடா சொல்லிட்டு போறான்னு. இதே பிரச்சனை இந்த மிஸ்ரிகள் அரபு பேசும்போது நம்மளுக்கு கூட வரும். என்னத்தை பேசுறானோ அவனுக்கு இந்த மிக்ஸ் தானே, அவனோட வேற வேற லாங்குவேஜும் மிக்ஸிக்கு அவனோட பேச்சுல. அவனோட சிலதுகளை வந்து அந்த ஸ்லாங்ல பேசிட்டு போயிடுவானு. அதே தான் கேஸ். ஆப்பிரிக்காக்காரன் இங்கிலீஷ் பேசுனா நமக்கு வழங்குமா? அதே மாதிரி அவ ஹெமார் அப்படின்றது அசல் அவன் சொல்றது ஹிமார் நான் சொல்றான். அவன் சொல்றது ஹெமார்னா கேக்குது. ஹால் அவன் சொல்றது ஹே தான். அந்த சொல்ற ஸ்லாங் வந்து அம் சொல்ற மாதிரி தான். இங்கிலீஷ்காரன் அம்னு சொல்லுவான், ஏ சொல்ல மாட்டான் தானே. அதான் சப்ஜெக்ட். புரிஞ்சுதா?
அது சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஷால்லா புரிஞ்சிடும். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஹிமாரா அல்லது ஹமாரான்னு ஒரு அரபிக்காரனை பிடிச்சி கேளுங்க. அவன் சொல்லுவான், சரியா சொல்லும்போது சொல்லுவான் ஹிமாரும். அப்ப நீ ஹமாருங்கிற هذا عادي باي அப்படின்னா هذا عادي ما في مشكلة. خير ان شاء الله. அப்போ هذا حمار. அடுத்தது يحيى استمر. وما هذا ம் هذا جمل ம் இப்போ உங்களுக்கு இது கிளியர் தானே ஃபஹத் பிரதர்? இப்போ கிளியர், இதுல ஒன்றும் விளக்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம ஆல்ரெடி இல்ல இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியர். கிளியரா இருக்கு. ரைட் ஹைர். ஆ. இப்போ அடுத்தது இந்த பேஜை வந்து யார் எங்கட ஹாஃபிஸ் யஹியா, அதுக்கப்புறம் யாரு அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்திருக்காரா? யார் அரஃபான் தானே, இல்ல சகோதரர் அரஃபான்? டிராவல்ல இருக்காரு. அப்படியா? ஓகே ரைட். அத சகோதரர் வேற யாரும் வாசிங்க பார்ப்போம். நம்ம அவங்களோட சாய்ஸ்ல விட்டுருவோம். மாஹாதா மாஹாதா ஹாதா தீகுன் ஹாதா தீக்கும். தீக்குன்னா என்னது? ரோஸ்டர் ரோஸ்டர், சேவலுக்கு சேவல். சொல்லுவாங்க. ரோஸ்டர் சேவலுக்கு சொல்லுவாங்க துஜாஜி அல்லது தஜாஜின்னு Okay. சொல்லுவாங்க கோழிக்கு. இது தீக்கும். ஹேன்னு சொல்றது கோழிக்கு. ரைட். இது மன் ஹாதா ஆ ஹாதா முதர்ரிஸுன் முதர்ரிசுன். முதர்ரிஸ்ன்றது முதர்ரஸுன் முதர்ரிஸ், அது முதர்ரஸ் அல்ல, இது முதர்ரஸ். முதர்ரிஸ். முதர்ரிஸ்னா இருக்குது, நல்லா பாருங்க. அதான் மேல ரைட் ரைட். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வித்தியாசம். அதாவது வந்து அரபுல இந்த இது போடுவாங்க தானே, அதாவது வந்து இதுக்கு ஷத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு ஷத்துன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? இதுக்கு வந்து எங்க காணும் பேனாவை, இது வந்து சுக்கூன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு எழுத்து உதாரணமா வைங்களேன், நம்ம வந்து ஒரு பா என்ற ஒரு எழுத்தை போடுறோம். பா, சரிதானே? பா, சரியா? பா இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். பா, இதுக்கு மேலால நாங்க வந்து இப்படி போடுவோம். இப்படி போட்டு இப்படி போட்டா இது வந்து டிஃபால்ட்டா ஏன் நிக்குது இல்லைன்னு தெரியல. ஓகே, செட் பண்ண. இதுக்கு அ பி தான் இது, விளங்குதா? அ பி. Okay. அசல் முந்தியெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா இப்படி, இதை இந்த பிஏ கீழே எப்படி போட்டுருவாங்க, அப்பின்னு போடுவாங்க. இதே மாதிரி தான் இது முதர்ரிஸ்ன்றது வந்து, விளங்குதா? பாருங்க, ஷத்தை போட்டு ஷத்துக்கு கீழே பத்துவா போட்டிக்கிறாங்க, விளங்குதா? அப்படி முதர்ரஸுன்னா மேல போடுவாங்க. ஆமா, இது இந்த ஃபத்ஹா, இது கஸ்ரா. இது ஷத்துக்கு கீழே வந்திருந்தால இது கஸ்ரா. முதர்ரஸ்னா மேல வந்திருக்குது, முதர்ரஸ்னு மேல வரும், இந்த ஷத்துக்கு மேல வரும். ஷத்துக்கு கீழே வந்தா கஸ்ரா தான். சரியா பார்த்தா இது எழுத்துக்கு கீழே தான் வரணும். ஆனா இப்ப நவீன எழுத்து முறை தான் இது, இந்த ஷத்துக்கு கீழே போட்டுருவோம். உதாரணமா உங்களுக்கு தெரியும், தமிழ் நம்ம படிக்கிறது தானே, சரிதானே? இது டிஃபால்ட்டா நிக்காதா இந்த பேனா? இங்க பாருங்க, நான் சொல்றேன், நான் இதுல நான் மவுசால் எழுதுறேன், சரியா? வாரங்க, அழகா எழுதுவோம். ஆனா இந்த தமிழ் பேசுற ஆளுக்கு தமிழ் தெரியலண்டா இருக்கும். இது உதாரணமா, இது ஒரு என்ன எழுத்து? இது லானா, அப்படிதானே? ரைட். இப்படி போட்டா ரெண்டையும் சேர்த்து லைன் வைக்கும். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த லைய வந்து இப்படி போடுவாங்களா, மேல போட்டுருவாங்க. இப்படி போடுவாங்களா? ஆமா, அது முன்னாடி முன்னுக்கு தானே, இப்படிதான் போடுவாங்க. எனக்கே மறந்து போச்சு, லைன்னு போடுவாங்க. ஆனா இப்ப மாத்தி போடுறாங்க. இது வந்து எழுத்து முறையில அந்தந்த காலங்கள்ல ஏற்படுற மாற்றம் தான். அதான் அந்த என்ன சொல்றது, முதர்ரிசுக்குரிய செய்தி. சரியா? ரைட். ஹாதா தீகுன், ஹாதா முதர்ரிசுன். அப்ப இப்படி வந்தா உங்களுக்கு இப்ப தெரியும், ஃபத்ஹா கஸ்ரா. இது அந்த ஷத்துக்கு கீழே வந்தா கஸ்ரா, ஷத்துக்கு மேல வந்தா ஃபத்ஹா, அவ்வளவுதான். ரைட் ரைட். அடுத்து வாசிங்க. ஹாதா கமீசுன் ஹாதா கமீசுன் காஃப். ஹாதா மிந்தீலுன். ஹாதா
மிந்தியிலுன். மிந்தீலுன். மிந்தீலுண்டா ஹேண்ட் கர்ச்சிப். மிந்திலுன் என்ன இது? கர்ச்சிப்னு சொல்லுவோம்ல, ஹேண்ட் கர்ச்சிப். லேஞ்சி கையில கைக்குட்டை, கை துடைப்பம் இருக்கு. கைக்குட்டை. கைக்குட்டை அதான் மிந்தீல். இதுல புளூரல் மனாதீல். நீங்க ஃபிளைட்ல Yes, yes. போகும்போது ஒரு பெக்கெட் ஒன்று தந்திப்பான், சின்ன பெக்கெட் ஒன்று. அதுல பாருங்க மிந்தீல் அடிச்சுப்பான். சரிதா? மிந்தீல் அடிச்சுப்பான். லா ஹாதா Okay. மிந்தீலுன். இது ஷர்ட்டா? இல்ல, இது மிந்தீல். மிந்தீல்னா என்ன? கைக்குட்டை, கர்ச்சிப், ஹேண்ட் கர்ச்சிப்னு சொல்லுவோம். கிளியர் தானே? கிளியர் தானே? இதுல ஒண்ணு விளக்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் வாசிக்கிறது தான். Clear. அதுக்கான இப்ப எக்ஸசைஸே தந்துட்டாங்க, ஏற்கனவே தந்தது போல. எப்படி? இக்ரா வக்து. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இக்ராண்டா ரீட், கர இக்ரா இக்ரா. வான்றது அண்ட், ஏன்னா வான்றது அண்ட். வா உக்துபு. வாவும் அலிஃபும் ஒரு And. இடத்துல இணையும் போது வா, அந்த அலிஃபுக்கு சவுண்ட் வராது. அதனாலதான் வக்து. இந்த வாவை இல்லாமக்கினா உக்துப்னா வரணும் அசல். விளங்குதா? அது உங்களுக்கு இணைச்சொல் படிக்கும்போது இன்னும் கிளியரா நீங்க அதை படிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட் ஜக்கரியா பாய், இப்ப நீங்க தான் வாசிக்கணும் இது. நீங்க தான் இப்ப இதுல வந்து சீனியர். ஓகே இன்ஷால்லா. ம். மா ஹாதா. ம். ஹாதா ம். கம் ஹாதா ம். கி. தெரிஞ்ச சொல், அதனாலதான் உங்களுக்கு. ஃபஹத் பிரதர், ஃபஹத் இக்ரா. هذا قلم. கமி கலமுன். கலமுன். هذا قلم. அது மிஸ்டேக் இல்ல கூட. ஏன்னா உங்களுக்கு அது இப்பதானே நீங்க உங்களோட நுழையிறீங்க, என்டர் ஆகுறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஹாதா கிளம்னு சொல்ல மாட்டோமே, அல்லது ஹாதா குலம்னு சொல்ல மாட்டோம். உல்ஹும்துன்னு சொல்ற மாதிரி ஆயிரும். கலம். உல்ஹும்து இல்ல, அது மொட்டையா இருந்தாலும் அல்ஹம்து வாசிக்கிறோமா இல்லையா? ஏன் இப்ப ஹாதா வாசிங்க தானே, ஏன் ஹீதான்னு ஏன் சொல்லல நீங்க? தெரியும், அது அது உங்களுக்கு பரிச்சயமாக இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். மஹாதா வாட் இஸ் திஸ்? ஹாதா கலமுன். அடுத்து வாசிங்க ஃபஹத் பிரதர், நீங்க வாசிங்க பாப்போம். هذا كلب. நோட் கலப், கெல்புன். இப்பதான் படிச்சோம் நம்ம, கெல்புன். كلب. يس كلب. ஒன்றும் இல்ல, உங்களை பரிச்சயப்படுத்துறாரு டாக்டர் அப்துல் ரஹீம். உங்களைய இந்த சொல்லுகளுக்கு உங்களை ரிலேஷன் ஆக்குறாரு. அதான் செய்யறாரு. இல்லாட்டி ஏன் இதுக்கு என்னது அரக்கத்து இதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? உங்களை பிராக்டிஸ் பண்றாரு. இப்போ ஹாதா கெல்புன். நம்ம கிளபுன்னு சொல்லவும் மாட்டோம், குலிபுன்னு சொல்லவும் மாட்டோம், குலபுன்னு சொல்லவும் மாட்டோம். கெல்ப் தெரிஞ்ச சொல். அவ்வளவுதான். இது சில நேரங்கள்ல இது இருந்தாலும் சின்ன சின்ன வசனங்கள் தானே, நீங்க படிச்சுக்கிட்டு போறோம். சில பெரிய சென்டென்ஸ்ல நாங்கெல்லாம் தடுமாறுறோம். இது என்ன இது? உதாரணமா ஒரு இடத்துல வந்து பன்னான், இது பன்னானா புன்னானா பின்னானா. அன்றைக்கு வந்து ஷேக் முனாவின்னு ஒரு ஷேக் இருக்கிறார். அவர் ஒரு தப்சீர் ஆசிரியர் தான். அவனா முஜாஹித் மூலைகிட்ட இந்த ஷேக் மன்னாவி வந்து என்ன அகீதால இருந்தாருன்னு கேட்டவுடனே முஜாஹித் சிரிச்சிட்டான். அது மன்னாவி இல்லை, அது முனாவின் தான் உதாரணத்துக்கு. அது காரணம் வந்து நமக்கு அந்த பேர் தெரியாட்டி அந்த மிஸ்டேக் வர்றது தப்பு இல்லை. நமக்கு அந்த சொல்லோட பரிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அதனால நீங்க உங்களை வீக் ஆகிக்கொள்வானா, நீங்க வீக் தெரியாதுன்னு அப்படி நினைச்சிருவானா, அது தெரியாம இருக்கிறது தான் இயல்பு. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் நமக்குள்ள கொண்டு வரணும் அந்த சொற்கள் எல்லாம். ஆதா கல்புன். இப்ப நீங்க கலபுன் இதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? இல்ல. கல்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதேதான். அடுத்து வாசிங்க, மூணாவது வாசிங்க. ஜக்கரபா வாசிங்க. மன் ஹாதா. ஹாதா தபீபுன். எப்படி வந்து உங்களுக்கு தபீப்? அதான் ஹரக்கத் இல்லையே. ஓகே. நமக்குள்ள ஒரு ராஜா ஒண்ணு இருக்கிறான், அப்பப்போ வாரான் வெளியே. அடுத்தது வாசிங்க. ஹாதா ஜமலுன். அதான் ஜமலுன். ஜிமலுன் ஏன் வரல? தெரியும். உலகதான் உங்களுக்கு அப்துல் ரஹீம் டெக்னிக் என்னண்டு. அதான் ஜமலுன். ரைட். அடுத்தது வாசிங்க. ஃபஹத் யஹ்யா வாசிங்க. அஞ்சாவது அல் ஹாமிஸ். இக்ரா அல் ஹாமிஸ். هذا كلب. هذا كلب. لا هذا قط. هذا قط. هذا كلب. لا هذا قط. அடுத்து هذا ديك. نعم. هذا حصان. لا هذا حمار. هذا منديل. هذا منديل. அது கேள்வியில. هذا منديل. அடுத்த சகோதரர் அரஃபான் பிரதர். வாசிங்க. வாசிங்க. ஏன்னா இப்ப கிளாஸ் வரக்குள்ள நம்ம கேட்போம். எனக்கு வாசிக்கலாம் மூலியம் தான் நீங்க ஒரு பிரைவேட் மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, ஏன்னா சங்கடமாயிடப்படாது.
இப்படித்தான் பிழை வந்தா பிரச்சனை இல்லை, இல்லடா. நாம தானே. ம் அஃபிக்கிற மௌலவி. சரி. ஹாதா வலதுன். அஹாதா வலதுன். அஹாதா வலதுன். ஹாதா வலதுன். இஸ் திஸ் அ பாய்? ம் நாம். நாம். ஐன் சரியா வரணும். நாம். ம் நாம். ம் மன் அடுத்து ஹாதா. மன் ஹாதா. ம் ஹாதா ரஜுலுன். அதான் ரஜுலு. இப்ப கிளியர் தானே? இப்போ உங்களுக்கு இந்த தர்ஸ் 2ஆம் பாடம் இப்போ முடிச்சு. இவ்வளவுதான் 2ஆம் பாடம். இந்த சாரி மன்னிக்கணும், 1ஆம் பாடம் 2 பிரிவு. முதலாவது மா, அதே மாதிரி மண், இது எல்லாத்தையும் உங்களுக்கு 1ஆம் பாடத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருந்தேன், வாசிச்சு பார்த்தீங்களா எல்லாரும்? ஒரு பிடிஎஃப் ஒன்று நான் அனுப்பியிருந்தேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க படிக்கிற பாடத்தை வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டாக நான் தந்திருக்கிறேன். இது வந்து மதீனா அரபிக் கோர்ஸ்ல வந்து லெசன் நம்பர் 1. நீங்க இதுவரைக்கும் படிச்சதை உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், முகத்திமான்னு சொல்லலாம். முகத்திமான்னு சொன்னா அறிமுகம் அல்லது இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல. இப்போ இதுல வாசிச்சா இந்த பாடத்தை நீங்க இது வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நீங்க இதோட கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஹாதா கிதாபுன், திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ மாஸ்க், திஸ் இஸ் அ டோர். அப்போ இதுக்கு ஹாதா பாபுன் உங்களுக்கு படத்தோட தந்திருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறாங்க, இதை பற்றி என்னென்ன. அப்போ நீங்கள் இப்போ படித்ததுக்கு பிறகு இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களோட மனசில் அப்படி பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி அறிமுகத்தை நான் சொல்லி தந்துட்டு தானே, இப்படி தான் இப்படி தான். இப்போ அதையே நீங்கள் வாசிக்கும் போது ஓ நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோமே, அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் மனசில் பதியும். பாருங்க, இதெல்லாம் நீங்கள் படித்த சொற்களா இல்லையா? ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா குர்சியுன், கலமுன், ஏன்னா மக்தபுன், சரீருன், எல்லாம் தெரிஞ்ச சொல். ஆனால் கீழே என்ன உங்களுக்கு இதுன்னா திஸ் இஸ் எ பேட், திஸ் இஸ் எ டெஸ்க், அதே மாதிரி திஸ் இஸ் எ சேர், திஸ் இஸ் எ கீ, எல்லாம் போடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகமும் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் இப்போ படித்தது மா ஹாதா, ஹாதா பைத்துன், திஸ் இஸ் ஹவுஸ். பாருங்க, இதெல்லாம் இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இது வந்து உங்களோட வாசிப்புக்காக தான் நான் அனுப்பியிருப்பேன். ஒவ்வொரு பாடமும் முடிஞ்ச உடனே இதை அனுப்புவேன். நான் பாடம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அனுப்பினா உங்களுக்கு வாசிச்சு உங்களுக்கு பாருங்க. இதில் பாருங்க கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹாதா மிஃப்தாஹுன், இப்போ மிஃப்தாஹ் இதில் எது ஹாதா மிஃப்தாஹ்? இந்த பாருங்க, இந்த அறிக்கை சரி போட்டிக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த படத்தில் உள்ள எங்கேன்னு காட்டணும். இது சின்ன பிள்ளைகளுக்குரியது. ஜஸ்ட் சும்மா அப்படி ஒரு பார்த்துருப்போங்க, ஒரு பயிற்சி தானே. மாஹாதான்னு கேட்டால் இதுக்கு என்ன ஆன்சர்னது இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் எங்கே என்ன செய்வீங்க, கிளிக் பண்ணுவீங்க. மாஹாதா, அந்த அறிக்கை ஹாதா கிதாபுன். இதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு நல்ல இது என்ன பேனாவை காட்டி கேட்குறாங்க. அப்போ இதில் எங்கே பேனா ஆகிக்குது, இந்த ஆகிக்குது ஹாதா கலமுன். நஜிமை காட்டுறாங்க, மா ஹாதா, ஹாதா நஜிமுன். அப்படியே ஒரு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இந்த ஹாதா நஜிமுன் கொஸ்டின் பண்ணி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, அப்போ இல்லை, அப்போ என்ன இதில் பதில் வரணும், இதில் என்ன ஆகிக்குது, குர்சி ஆகிக்குது, இல்லை ஹாதா குர்சின்னு வரும். இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிகமான இது இருக்குது. அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட், இந்த பாருங்க நீங்கள் வாசிச்சது தான் இந்த வந்துக்குது ஹாதா மக்தபுன், ஹாதா மஸ்ஜித். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவை, உங்களுக்கு வழங்கும். இந்த பேப்பரையும் நான் அனுப்பும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி மன் ஹாதா, ஹாதா தபீபுன், திஸ் இஸ் எ டாக்டர். மன் ஹாதா, ஹாதா வலதுன். மன் ஹாதா, ஹாதா தாலிபுன். மன் ஹாதா, ஹாதா ரஜுலுன். ரஜுலுண்டா திஸ் இஸ் எ மேன். மன் ஹாதா, ஹாதா தாஜிருன். இது இப்போ நான் இப்போ உங்களுக்கு அந்த பேச்சொற்களுடைய பன்மைகள், அதாவது ஜம்மு வந்து புளூரல் நான் சொல்லித்தர மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கிளாஸ் போட்டும். நான் அப்போ என்ன செய்வேன்னா, ஒரு சொல்லு தந்தா அதில் புளூரலையும் நான் உங்களுக்கு தந்துடுவேன். கடைசி வொக்காபுலரி உங்களுக்கு நான் ஃபைல் வேர்டாக தந்துடுவேன். நீங்கள் அந்த சொல்லோட இப்போ தாஜிருண்டா துஜாரும், கெல்புண்டா கிலாபுன், அப்படி நீங்கள் அந்த சொற்களுடைய புளூரல் பன்மை சொல்ல நீங்கள் படிச்சுட்டு போகணும். இப்போ தேவையில்லை, ஒரு 2-3 பாடம் போட்டும். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் லோட் பண்ணவும் இயலாது, உங்களுக்கு கஷ்டமாகிடும். சரிதானே? ரைட். அதே மாதிரி பாருங்க, மாஹாதா அதா கல்புன். இது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு என்ன செய்யும், எக்ஸ்பிளைன் பண்ணிடும். மாஹாதா அதா கித்துன், மாஹாதா அதா ஹிமாருன், மாஹாதா அதா ஹிசானுன், ஹிசாண்டா ஹோஸ், மாஹாதா அதா தீக்குன், மாஹாதா அதா ஜமலுன். அப்போ தானே இவன் முராஜா பண்றாங்க. எப்படி மன்ஹாதா ஹாதா முதர்ரிசுன். இங்க பாருங்க, இதுல முதர்ரஸ்ன்னு போடல், முதர்ரஸ் எப்படி ஹாதா முதர்ரஸ்ன்னு போடுறாங்க. இது முதர்ரஸ் அல்ல, அசல் முதர்ரிசுன். எழுத்து போட வந்து நாங்கள் அதை திருத்திடுவோம் வந்ததோட. ஹாதா சாரி ஹாதா முதர்ரிசுன். என்னடாது, ஹாதா முதர்ரிசுன். ஹாதா கமீசுன், லா ஹாதா மிந்தீலு. அப்போ இது உங்களுக்கு இங்கிலீஷோட
இது இப்படி இருக்கல, நான் இதை உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு அழகா விளங்குற மாதிரி உங்களுக்கு நான் என்ன செய்ய தயாரித்து தந்துக்கிறேன். இதை நீங்க பார்த்து என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச சொற்கள் ஹாதா ஹாதா கலமுன், இது சும்மா உங்களே எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு இது. கடைசியாக வொக்காபுலரி, நீங்கள் இது வரைக்கும் படித்த வேர்டுகளை சார்ட்டில் தந்திருக்கிறாங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்க? பைத்துன் படிச்சிட்டீங்க, ஹாதாண்டா இது படிச்சிட்டீங்க, மஸ்ஜிதுன், பாபுன், மிஃப்தாஹுன், கிதாபுன், கலமுன், குர்சியுன், சரீருன், மக்தபுன், நஜுமுன், கமீசுன், வலதுன், பல். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? பாடமெல்லாம் முடிஞ்சாலும் கூட இந்த இந்த சாப்டரில் கவனமாக இருங்க. இதுதான் உங்களோட வொக்காபுலரி டெவலப் பண்ணுற இடம். இதில் எல்லாமே இதில் படித்த சொற்களை உங்களுக்கு கடைசியாக வொக்காபுலரி ரிவிஷன் சொல்லி தந்திருக்காங்க. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக மறந்துடாமல் இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பாருங்கள். அப்போ இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரிதானே? கிளியரா? ஓகே மாணவி. கிளியர் தானே? ரைட். இப்போ நாங்கள் அடுத்தது அடுத்த பாடத்துக்கு போகலாமா? லோட் ஆயிருமா? ஓகே இன்ஷா அல்லாஹ். எப்படி நீங்கள் தான் சொல்லணும். ஓகே. 56. அது பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு பாடம், சின்ன பாடம் தான், அதை படிச்சிருவோம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் போன வாரம் படிச்சே தான் கொஞ்சம் ஒரு மீட்டலோட அப்படி போனோம். அப்படித்தானே? ரைட். நாங்கள் இப்போ புக்குக்கு வருவோம். புரியுதா அல்லது உங்களுக்கு கஷ்டமாக்குதா, சிரமமாக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை தானே? இல்லை, புரியுது புரியுது புரியுது. அப்படிதான். அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தானே. அதுக்கப்புறம் உங்களோட முயற்சிகள், நீங்கள் கொஞ்சம் இதோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அத்தரசு சானி, அசானி. அசானின்றது என்ன? செகண்ட். அசானின்றது செகண்ட். அப்படிதானே? இதுல ஃபீமேல் ஃபார்மட் வந்து அசானியா. அசானியா இல்ல, அசானியாண்ட வேற அர்த்தம். அசானியா சா. அத்தர்சு சானி, 2ஆம் பாடம். இந்த தர்சுன்றது ஃபீமேலா இருந்தா இது சானின்றது சானியாவா மாறும். ஃபீமேல் தான் பெண் பாலா இருந்தா அல்ல, அவ்வளவுதான் சொல்லுது. இந்த இடத்துல சானின்றது 2ஆம் பாடம். 2ஆம் பாடம்னு அர்த்தம். சரிதானே? இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் புறவு இதை பத்தி கொஞ்சம் விவரமா வரும், அப்ப படிச்சுக்கொள்ளுங்க. இது தாலிக்கே சொல்லித்தாரு. இது செகண்டுக்கு வந்து தானின்னு தானே சொல்லுவாங்க. தானின்னு புழக்கத்துல சொல்றது, அந்த புழக்கத்தில் உள்ள அரபியல். தானி மர்றமா ஐயா அப்படி மானும், இதுக்கு போற வராதுன்னு அர்த்தம். தானி அல்ல, அது அசல் சானி தான். அது அவனோட பேச்சுல அந்த பேசுறானோ. விளங்குதா சொல்றது? விளங்குதா சொல்றது அப்படின்னு கேட்கிறேன். விளங்குதா சொல்றது. இது தமிழ் படிக்கிறவன் இந்த விளங்குதா சொல்றது என்னன்னு கேட்பான். நான் சொல்வது விளங்குகிறதா அல்லது புரிகிறதான்னு அர்த்தம். அதேதான் தானி. அதே மாதிரி மூணாவதுக்கும் தலாத்தான்னு சொல்லுவாங்க. தலாத்தான்னு சொல்றதுல அது சலாத்தா தானே. அது அவங்களோட பேச்சு வழக்குல சொல்றது தானே. சரிதானே? ரைட். நீங்க ஒரு அரபியை பிடிச்சி இதெல்லாம் கேளுங்க, அவனே சொல்லி தருவான் உங்களுக்கு. இது வந்து பொதுமக்கள் பேசுற லாங்குவேஜ். சரிதானே? இப்ப நாங்க அப்ப இது சானி. ஓகே ரைட். இதுல பாருங்க தாலிக்க. நான் சொன்ன ஹாதான்றது லில் கரீப், நியர் உள்ளதுக்கு சொல்றது இது அப்படின்றது. தாலிக்கன்றது லில் பஈத், பஈத்ன்றது தூரம், தூரம் உள்ளதுக்கு பயன்படுத்துவாங்க. வழங்குதா? இப்போ பாருங்க சில உதாரணங்கள் சொல்றாங்க. மா தாலிக்க, தாலிக்க நஜ்முன். மா தாலிக்க, வாட் இஸ் தட்? தாலிக்க நஜ்முன். தாலிக்க நஜ்முன். ஹாதா மஸ்ஜிதுன் வதாலிக்க பைத்துன். என்ன அர்த்தம் ஜக்கரியா பாய்? இது பள்ளிவாசல். மஸ்ஜிதுன், மஸ்ஜிதுன் வதாலிக்க பைத்துன். வதா அல்ல, வதாலிக்க. தான்னு சொல்லுங்க. வதாலிக்க, வதாலிக்க பைத்துன். பைத்துன் என்ன அர்த்தம்? இது பள்ளிவாசல், மேலும் இது வீடு. அது வீடு, அது வீடு. தாலிக்கன்றது அது. அது ஹாதா மஸ்ஜிதுன் வ தாலிக்க பைத்துன். திஸ் இஸ் a mosque and that is a house. அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்து பாருங்க ஃபஹத் பிரதர், நீங்க வாசிங்க. ஹாதா ஹிசானுன். சரி, உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஃபஹத் பிரதர்? யார்? என்ன? ஃபஹத். 2 ஃபஹத் இருக்கு மொழி.
நீங்க இப்போ அதாவது இதுல ஹோஸ்ட் ஃபஹத் பெ- பிரதர் தான் கேட்க நீ அபூபக்கர் நீங்க பெரிய ஃபஹது பெரிய பெரிய ஃபஹது சின்ன ஃபஹதுன்னு வச்சு எத்தனை எத்தனை இப்போ எத்தனை ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 42 52. அப்ப பிரச்சனை இல்லை, சேம் ஏஜ் தான் நம்ம வந்து. ரொம்ப என்னை விட ஏஜ் எனக்கு கூட. 28 ஆ இன்னொரு ஃபாதி அவரு அவருக்கு சின்ன பிள்ளை. அவர் சின்ன பையனா? 28 இல்ல நாம எஹியா ஃபயாஸ்ன்னு கூப்பிடுற மாதிரி உங்களோட ஏஜ் கூட இருந்து நான் கூப்பிட்டா கிடைச்சது மரியாதை இல்லைன்னு ஆகிரும். அதுக்கு தான் நான் ஏஜை கேட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹைரன். அவரு அப்ப சிறுவயசு. வாசிங்க, இதை வாசிங்க. هذا حصان ம் وذلك حمار. என்ன அர்த்தம்? அங்க குதிரை, இது குதிரை, இது இது குதிரை, ம் மேலும் அங்க கழுதை. அங்க இல்ல, அது 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 கழுதை. அவ்வளவுதான். அதுக்கு இங்கு அங்குன்னு சொல்றதுக்கு ஹினா ஹுனா ஹுனாக்கம்பாங்க. ஹுனா ஹுனாக், அது பரவ படிப்பாங்க. இது இது வந்து இது அது ஞாபகம் வச்சுக்கணும். இது நீங்க அப்படி சொன்னதுக்கு அது கருத்து அடிப்படையில போல இல்ல. ஆனாலும் படிச்சு தரும்போது அந்த சொல்லுக்கார என்ன அர்த்தம்னு தெரியணுமே. நீங்க அதுக்கு பிறகு நீங்க படிச்சதுக்கு பிறகு நீங்க என்னடாலும் சொல்லி மொழிபெயருங்க. ஹதா ஹிசானுன் வ தாலிக ஹிமாரும் வதாலிக ஹிமாரும். ஓகே, ஹை. அடுத்தது ذلك அதாலிக கல்புன், அதாலிக கல்புன். ذلك كلب لا ذلك كت ذلك قط قاف طا قط. இதுல இன்னொரு சொல்லிக்கு கத்துன்னு சொல்லி வரும். இது கித்துன், அது கத்து. கத்துன்றது ஒரு போதும் அப்படின்னு அர்த்தம். அது பிறகு படிப்பேன், நெவர்ன்னு சொல்லுவாங்க. இது கித்துன், பூனை. ذلك கித்துன், இது பூனை. அடுத்தது சகோதரர் அர்ஃபான் பிரதர், வாசிங்க நீங்க. மா தாலிக. மா தா அல்ல தா, மா தாலிக. மா தாலிக. தாலிக சரீரும். தாலிக சரீரும், தட் இஸ் a bed. சரீர்னா என்ன அர்த்தம்? பெட். சுருரும் மர்ஃபூஆ, உயர்த்தப்பட்ட கட்டில்கள் அங்கே அவர்களுக்காக இருக்கு. நல்லா சொல்லணும். சரீர புளுரல் தான் சுரூர். இன்ஷால்லா நாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகல, குர்ஆன் வசனங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ரைட். இந்த பேஜ் ஃபஹத் பிரதர் வாசிங்க பாப்போம். நீங்க தான் குயிக்கா வாசிக்கிறீங்க எல்லாரையும் விட. மன் ஹாதா. மன் ஹாதா, ஓகே. மன் ஹாதா வமன் தாலிக. மன் ஹாதா வமன் தாலிக், இவர் யாரு அவர் யாரு, அதான் அர்த்தம். மன் ஹாதா, இவர் யாரு, வா மன் தாலிக. நாம தமிழ்ல வந்து இந்த எண்டு மேலும் யூஸ் பண்ண மாட்டோம். அரபுல இங்கிலீஷ்ல எல்லாம் அது இருக்கும். அந்த வாவு யூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல இருந்தா எண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும்போது அந்த எண்டுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டோம். அப்படித்தானே? இவர் முஸ்தபா இன்னும் அவர்னு சொல்ல மாட்டோம். இவர் முஸ்தபா, அவரு ஜக்கரியா அப்படின்னு சொல்லுவோம். இவர் முஸ்தபா இன்னும் அவர்னு சொல்றோம்ல. ஆனா அரபிக்ல இங்கிலீஷ்ல எல்லாம் இந்த வாவை யூஸ் பண்ணுவாங்க, எண்ட் அர்த்தத்துல யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல. ரைட். அடுத்து சொல்லுங்க. ஹாதா முதர்ரசன். முதர்ரிசுன். முதர்ரிசுன். அதான் முதர்ரிசுன். வதாலிக இமாமுன். தா வரப்படாது, தா. அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு அந்த பழக்கத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. வதாலிக இமாமுன். வதாலிக குர்ஆன் ஓதும்போது தாலிகல் கிதாப்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி தாலிகல் கிதாப்னு சொல்லுவீங்களா? தாலிகல். தாலிக தா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலிகல் கிதாப், அதே மாதிரி வதாலிக இமாமுன். வதாலிக இமாமுன். வதாலிக இமாமுன். அடுத்தது ஜக்கரியா பாய் வாசிங்க. மா ஹாதா. எங்க மா ஹாதா? மா தாலிக. மா தாலிக. மா தாலிக. தாலிக ஹஜருன். ஹஜருன். ஹஜர்னா என்ன அர்த்தம்? கல். ஸ்டோன். ஹஜருண்டா கல். அதே மாதிரி ஹஜருக்கு சஹ்ரா நிறைய பேர் இருக்குது, அது பிறகு படிக்கலாம். ஹஜருல் அஸ்வதுன்னா கருப்பு கல். கருப்பு கல். நம்ம போய் தொட்டு முத்தமிடுவோமே, ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல். ஹஜர்ன்றது கல், அஹ்ஜார் கற்கள். சரிதானே? ஹஜர் அஹ்ஜார். சஹ்ரத்துன்னு சொல்லுவாங்க, பாறை, பெரும் பாறைக்கு சொல்லுவாங்க. இது கல், ஒரு அளவான கல்லுக்கு சொல்லுது ஹஜர். அடுத்தது வாசிங்க எங்க அல் ஹாஃபிஸ்.
இது ஹஜார் மவுண்டன்ஸ் மாதிரி. ஹஜர் அது ஹஜர்னா ஹஜார் மவுண்டன் தான், மவுண்டன் ஹஜர் இல்ல கல் மலையா அது மாதிரி. ஹஜர் ஹஜர் ஹஜார் மவுண்டன் மவுண்டன்ஸ். யூஸ் பண்றாங்களா எனக்கு தெரியல. மவுண்டனுக்கு வந்து ஜபல் யூஸ் பண்றாங்க. ஜபல் தான். ஜபல்ல இல்ல ஹஜார் மவுண்டன்ஸ் ஹஜரிக்கும் இருக்கு. கல்லு மலை ஆயிக்கும். அப்படி யூஸ் பண்றாங்களா ஆயிக்கும். ஜபலுல் ஹிஜாரா அப்படின்னு சொல்றாங்களோ தெரியல, எனக்கு தெரியல. அப்படி சொல்லி யூஸ் பண்ணினா அதுக்கு அதான் அர்த்தம். இல்ல ஹஜார் மவுண்டன். மலைகள் வந்து பலவிதமாயிக்கும். நீங்க இந்த ஓமான் பக்கம் போனவங்களுக்கு தெரியும், மண்ணுல எல்லாம் மலை இருக்கும். மண் 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 மலை மாதிரி இருக்கும், ஆனா மண்ணு. அப்படிதானே? அந்த இப்ப மாதிரி இது ஜபல் ஜெய்ஸ் இருக்குதுன்னா ஹஜார் மவுண்டன்ஸ் சொல்றாங்க. ஹஜர் மவுண்டன் சொல்றாங்க. இருக்கலாம், அது ஓகே. அதாவது கல்லால் உள்ள மலை, கல்லு மலை. ஓகே ஹஜர்னா கல், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே அதில் சைஸை பொறுத்து அதில் சின்ன சின்ன வித்தியாசங்களுக்கு பேரில் நம்ம அது பிறகு படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதில் உள்ள சொற்களை மட்டும் பார்த்துருவோம். நம்ம வெளியில் போனோம்னா நம்ம சொல்லு நமக்கு ஓவர் ஆயிடும் தலையில். நமக்கு மெயின் இந்த புத்தகத்தில் உள்ள சொற்கள் எதையுமே கொஞ்சம் மேக்சிமம் மறக்காதீங்க. ஏன்னா நமக்கு மெயின் இந்த புத்தகத்தை டார்கெட் பண்ணுற காரணம் டாக்டர் அப்துல் ரஹீம் குர்ஆனுடைய சொற்களை இதுக்குள்ள நிறைய கொண்டுட்டார். அதனால தான். சரிதானே? கைரன். அடுத்தது வாசிங்க ஃபஹத் பிரதர். ஃபஹத் ஒரு ஆள் நான் கண்டுகளாமே போய்கிட்டு இருக்கிறேன். சகோதரர் ஜாஃபரா ஜாஃபர் ஒண்ணு, அந்த இன்னொரு ஃபஹத் இருக்காப்ல, அவர் நல்லா ஓதுவார். வாசிங்க. சின்ன ஃபஹத் வாசிங்க. சின்ன ஹாதா சுக்கருன். ஹாதா சுக்கரும். சுக்கரன் என்ன அர்த்தம்? சுகர். அதான் தெரியாது, Sweet. கருத்தே தெரியாட்டியும் வழங்குமே. சுக்கர்னா சுகர். சுகர். சுகர் ஹுல்வுன்னு சொல்லுவாங்க. ஹுல்வுன்றது இனிப்பு. சரிதானே? சுக்கர் ஹுல்வுன்னு சொல்லுவாங்க. வதாலிக்க. அடுத்தது வதாலிக லபனுன். தா லபனுன். அரல வதாலிக்க தா வதாலிக லபனுன். லபன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். அது நம்ம வளமையா சொல்லி சொல்லி பழக்கத்துக்கு அது பழக்கத்துக்குள்ளதான் வரும். சில ஆளுக்கு அவுதுமாங்க, அவுது பில்லாமாங்க. அவுது அல்ல அவுது, அவுது பில்லால அவுது பில்லான்றது. அதெல்லாம் அந்த பழக்கத்துக்கு வர, வேற ஒன்றும் இல்லை. நாம வந்து அரபியா பிறக்கலையே, நம்ம இடையில அரபு படிக்கிறோம். அதனால நமக்கு பிளவாறதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ எல்லாம் இல்லை. ஹாதா சுக்கருன் வஹாதா லபனுன். லபன்டா என்ன அர்த்தம்? பால். லெபன் தண்ணி, மில்க். மில்க். பால். பாலுக்கு சொல்றது. லெபன்னா பால். அது நிறைய இருக்குது. லெபன். சுபுதா அப்படி இப்படி நிறைய இருக்குது. நான் பிறகு பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஹைர். இப்போ இந்த சப்ஜெக்ட் வழங்கிட்டு தானே, இந்த பாடம் கொஞ்சம் தான். இதை முடிச்சிட்டோம்னா சரி, அவ்வளவுதான். இதோட முடியுது. 2வது லெசன்ஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ 2வது லெசன். இப்போ இது பாருங்க. இப்போ இது எல்லாம் கிளியர் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு படிக்க வேண்டியது ஹஜருன், சுக்கருன், லெபனுன், முதர்ரிசுன். முதர்ரஸ் அல்ல, முதர்ரிசுன். அவ்வளவுதான். இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ற சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லைங்க. ஹாதா படிச்ச மாதிரி தாலிக்க, அவ்வளவுதான். இது அது. அதே மாதிரி தம்ரீன் தாராங்க. இக்ரா, இக்ராண்டா ரீட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இக்ரா இந்த கடைசி சுக்கூன்ல வந்தா ஏவல், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இக்ரா ஊண்டு வராது. இக்ரா. வக்துப் வழங்குதா. உக்துல், உன்சுர், உன்சுர் உதவி செய். உக்துப் எழுது. உக்துல் கொலை செய். வழங்குதா. அப்படி வரும். அது வினை சொற்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதில் மேலதி விவரங்கள் நாம் படிக்கலாம். அப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபஹத் பிரதர் வாசிக்கலுமா? அப்படியே வாசிங்க பாப்பா. எல்லாருக்கும் ஒரு முராஜா வாய்க்கட்டும். هذا سكر وذلك لبن. தா அல்ல, வதாலிக்க லபனு. وذلك لبن. من هذا؟ سوري، من ذلك؟ من ذلك. ஓகே. ذلك இமாம். இமாமுன். இமாம்டா என்ன அர்த்தம்? இமாமுன். இமாம்ன்றது பள்ளியில இருக்கக்கூடிய இமாம். அதே மாதிரி ஒரு சமூக தலைவருக்கு இமாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பள்ளியில தொழுவிக்கிற இமாம்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். அடுத்து கீழ் வரிய சின்ன ஃபஹத் வாசிங்க. சின்ன ஃபஹத் வாசிங்க. அவரை நிறைய நம்ம யூஸ் பண்ண இல்லை. ذلك கித்துன். ذلك لا ذلك كلب. ذلك كلب. كلب. ما هذا؟ ما هذا؟ هذا حجر. حجر. هذا حجر. this is a rock. rock தான் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? rock. stone. ஸ்டோனுக்கு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அல் கலிமாத்துல் ஜதீதா. அல் கலிமாத்துல் ஜதீதாண்டா என்ன அர்த்தம்டா? கலிமத்துன் அப்படின்றது வந்து வேர்டு. கலிமத்துன்
வேர்டு வார்த்தைன்னு நம்ம சொல்லுவோமே, சரிதானே? அல் ஜதீதா, அது புதிய வார்த்தை. ஜதீதுன்னு தான் வரணும். சரியா பார்த்தா இந்த கலிமத்துனுக்கு தா வந்ததால அது ஃபீமேல், அதனால அல் கலிமாத்துல் ஜதீதத்துன்னு சொல்லுவாங்க. நியூன்றது, ஜதீதுனா நியூ, அதான் ஜதீத், அதான் ஜதீத். இவர் வந்து புதுசு ஆள். ஒரு ஆள் உங்களோட ஸ்டாஃப்ல இருக்கிறார், மன் ஹாதா, நஃபர் ஜதீத்மாங்க. அரபிகள் சொல்லுவாங்க இவர் புதிய ஆள் அப்படிமாங்க. நஃபர் ஜதீத்ன்றது புதிய ஆள். பழைய ஆள்னா நஃபர் கதீம்மாங்க. கதீம்னா பழைய ஆள், ஜதீதுனா புதுசு. அவள் கலிமாத்துல் ஜதீதான்னு சொல்றது புதிய வார்த்தைகள். இந்த நீங்க படிச்ச பாடத்துல புதிய வார்த்தைகள் என்னென்ன எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறீங்க. ஏற்கனவே படிச்சதெல்லாம் அவங்க திருப்பி சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இமாமுன், ஹஜருன், சுக்கருன், லபனுன், இந்த 4 வேர்டு தான் நீங்க இந்த பாடத்துல எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறீங்க. அப்படின்னா நீங்க அதை பாடமாக்கி இருக்கணும். இது புதிய வேர்டு, உங்களுக்கு புரியுதா? அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இவ்வளவுதான் இந்த 3ஆம் பாடம். சின்ன பாடம் தான். நான் இதில் பிடிஎஃப் உங்களுக்கு இப்போ அனுப்பிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அனுப்பினா வழங்குதா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் வீடியோக்காக வேண்டி. அந்த 2ஆம் பாகத்துல பிடிஎஃபை தேவையில்லை, நான் வீடியோவில் எட் பண்ணி கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? நான் நினைக்கிறேன் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, இல்லையா? ஓகே, ஆமா, போதுமா? ரொம்ப கூடினாலும் ஓவர்லோட் ஆகினா உங்களுக்கு கஷ்டமாயிரும். சரிதானே? அப்போ அல்லாஹு தாலா நம்மட இல்மை அதிகப்படுத்தட்டும். நம்மட உள்ளங்கள் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கட்டும். நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். நல்ல விஷயங்கள்ல ஜஅலன அல்லாஹு வையாக்கும் மிம்மன் யஹ்திமுல் இஸ்லாம வாஹிலஹு, எங்களையும் உங்களையும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்துக்கு, முஸ்லிம்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் எங்களை கடைசி மட்டுக்கும் ஆக்கணும். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.